ஹலோ வியூஸ், நீங்கள் பார்க்குறது மென்டல் டைம் சேனல். ஒரே மாதிரி வீடியோ போட்டு எனக்கும் போர் அடிச்சிச்சு. ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லி ஐடியாவும் கிடச்சிது. ஏன் நம்ம ஒரு கேம் செய்யக்கூடாது? கேட்க நல்லா இருந்தாலும் அது கண்டிப்பாக செய்யறது கஷ்டமாக இருக்கும். நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்ததில்ல நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ஜின் தேவை. பட் ஆனாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த இன்ஜின் கிடையாது. நான் சொல்கிறது சாஃப்ட்வேர் பேஸ்ட் இன்ஜின். இந்த இன்ஜின் வச்சு தான் நம்ம கேம் டெவலப் பண்ண போகிறோம். ஓகே, நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு கேம் டெவலப்பிங் சாஃப்ட்வேர் தேவை. அதனால் நான் பெஸ்ட்டாக ஃபைன் பண்ணது வந்து யூனிட்டி இன்ஜின். யூனிட்டி இன்ஜின்லேயே 2 விஷயம் இருக்குது. ஃப்ரீயும் இருக்குது, பெய்டும் இருக்குது. கண்டிப்பாக யாராவது ஒரு ஃப்ரீக்கு போவாங்க. அதனால் நான் ஃப்ரீயே டவுன்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்பவுமே ஒரு கேம் டெவலப் பண்ணது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக சோலோ கேம் டெவலப் பண்ணால் இன்னும் கஷ்டப்படுவீங்க. அதனால் நான் 3D கேம் பற்றி நினச்சி பார்க்கல. ஆனால் 2D கேம்லேயே நம்ம நல்லா செய்யலாம் பார்த்தேன். அதனால் இந்த வீடியோவில் நம்ம 2D கேம் வச்சு தான் செய்ய போகிறோம். இந்த 2D கேம் கான்செப்ட் எப்படி இருக்குன்னா, ரிஜிட் பாடி பற்றி தான் இருக்கும். பேசிக்கலாக ரிஜிட் பாடி என்னென்னா ஒரு ரியல் டைம் ஃபிசிக்ஸு. அது வந்து கிராவிட்டி வச்சு இந்த கேமை டிசைன் பண்ண போகிறோம். ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் நாராயண், நீங்கள் பார்க்குறது மென்டல் டைம் சேனல். ஃபஸ்ட்டு நம்ம யூனிட்டி இன்ஜினை குரோமில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி டேரெக்டாக டவுன்லோட் பண்ண முடியாது. ஹப்பெல்லாம் டவுன்லோட் பண்ண முடியும். Few minutes later. இப்போ நான் சொன்ன மாதிரி யூனிட்டி ஹப்பை டவுன்லோட் பண்ணியாச்சு. இதான் யூனிட்டி ஹப். வேணும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன், நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம யூனிட்டி இன்ஜினும் டவுன்லோட் பண்ண போகிறோம். அது எப்படி நான் இன்ஸ்டாலில் போய் உங்களுக்கு தேவையான வெர்ஷனில் டவுன்லோட் பண்ணுங்கள். நான் ரெக்கமெண்ட் பண்ணது 2021. நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேம் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதான் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரியே 2D ப்ராஜெக்ட் தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகே, நீங்கள் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் மேலே பார்க்குறது வந்து கேம் க்ரியேட்டிங் ஏரியா, கீழே பார்க்குறது வந்து கேம் சீன் ஏரியா. இந்த கேம் வந்து நம்ம மொபைல் ஃபோனுக்கு தான் செய்ய போகிறோம். அதான் ஆண்ட்ராய்டு ஓஎஸ்க்கு தான் செய்ய போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா போர்ட்ரேட் ஆப்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணோம். ஆனால் இங்கே ஒரு ஆப்ஷனே காமிக்கல நம்மளுக்கு. ஏன்னா நான் ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டேன். என்னென்னா நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து தனியாக டவுன்லோட் பண்ணோம். நம்ம இன்ஸ்டால் பண்ணல யூனிட்டி இன்ஜினை, அது கூடயே ஒரு ஆண்ட்ராய்டு ஓஎஸும் டவுன்லோட் பண்ணோம். உங்களுக்கு தேவையான பிளாட்ஃபார்மில் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அந்த விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம யூனிட்டி இன்ஜினில் போய் எனேபிள் பண்ணிப்போம் நம்ம ஆண்ட்ராய்டு ஓஎஸை. ஓகே, இந்த கேமுக்கு நம்ம வந்து ஸ்கிரிப்டிங் எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா சி ஷார்ப்பை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதான் விஷுவல் ஸ்டுடியோவில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கேமுக்கு வந்து பேஸ்மெண்ட் கிரியேட் பண்ணிப்போம். இப்போ நம்ம பேஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணதுக்கு பாக்ஸ் கொலைடர் ஆட் பண்ணிப்போம். ஏன் பாக்ஸ் கொலைடர் ஆட் பண்ணோன்னா, பாக்ஸ் கொலைடர் இருக்காமல் உங்கள் ஆப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக தீ விழுந்துடும். இப்போ பாக்ஸ் கொலைடர் நீங்கள் ஆட் பண்ணிங்க கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் வந்து அது மேலேயே நிற்கும். அதனால தான் பாக்ஸ் கொலைடர் உங்களை ஆட் பண்ண சொல்லுவேன். இந்த வீடியோவில் வர்ற எல்லா ஸ்கிரிப்டும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம கேமுக்கு வந்து ஆப்ஸ்டக்கிள் தான் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கிரிப்ட் அடிக்க போகிறோம். நம்ம அப்ஸ்டக்கிள் மூவ் பண்ண இந்த கேமோட கான்செப்ட் எப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஈஸி லெவலில் தாண்டணும், அதுக்கப்புறம் மீடியம் லெவலில் தாண்டணும், அதுக்கப்புறம் ஹார்ட் லெவல் தாண்டணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. நம்ம அப்ஸ்டக்கில் நம்ம இடித்தோடனே நம்ம தீ விழுந்துருந்தோம். ஆனால் நம்மளுக்கு தீ ஸ்டார்ட் ஆகணும், இல்லை தீ ஸ்பான் ஆகும். அதனால் அதுக்கும் நம்ம ஸ்கிரிப்ட் அடிக்கணும். Few minutes later.